காவல்துறையானது கொடுங்கோல் செயல்பட்டு அடித்து கொண்டுட்டாக்கா 5 லட்சம். இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்க கூடாதா? அதே போன்று எல்லா சிபிஐ வழக்குகளுக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த அரசு சிபிஐ தேவையில்லை, சிபிஐ வானத்தில் தான் குத்தார்கள், எங்களுடைய காவல்துறை சிறப்பான காவல்துறை, நாங்கள் தான் இதற்குண்டான இன்வெஸ்டிகேஷன் செய்வோம் சொல்லிக்கிட்டு இருக்க அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களாக வாலண்டியராக, அதுவும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அங்கே போட்ட வழக்கு சிபிஐக்கான வழக்கே இல்லைன்னு போது கூட அரசே தன்னிச்சையாக சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று சொல்லுது. அப்போ அவர்கள் சிபிசிஐடி காவல்துறை என்ன யார் மீதும் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அப்போ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய காவல்துறையுடைய லட்சணம் இதுதான். யார் அந்த டெல்லியிலேருந்து அழுத்தத்தை கொடுத்தது, அதற்கப்புறம் இங்கே யார் இங்கே இருந்து அந்த டிஎஸ்பிக்கு அழுத்தத்தை கொடுத்தது, இந்த நகை காணாமல் போனதை கண்டுபிடிக்க சொல்லி, அதுவும் பர்டிகுலராக அந்த காவலாளியை மட்டுமே தாக்கப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்களிடம் யாரிடமும் விசாரணை செய்யவில்லை.